இதை கேட்கிற நீங்களாக இருக்கட்டும், இதை பேசுகிற நானாக இருக்கட்டும், தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து சில அதிசயங்களை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன், ஆண்டவரே என் குடும்பத்தில் எல்லாரும் எழுதுவாங்க, என் மகன் குடிப்பழக்கம் போகணும், என் மகன் பீடி சிகரெட்டு குடிக்கிறான், என் வீட்டில் இருக்கிற வியாதி போகணும். இதையெல்லாம் காண்கிற ஜனங்களுடைய கண்களில் தங்களுடைய வீடுகளில் இருக்கிற அருவருப்புகளை மட்டும் பார்க்கிறது இல்லை, தங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அருவருப்புகளையும் அக்கிரமங்களையும் கண்டுகொள்கிறது இல்லை. பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா தங்களுடைய வீடுகளில் நடக்க வேண்டிய மாறுதல்களை யாரும் யோசிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு சொல்ல விரும்புகிறார், ஒரு யெரொபெயாமை போல இராதே. அவனை நான் தேசத்தின் மேல் ராஜாவாக்கினது அவர் என்னுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து தேசத்து ஜனங்களுக்கு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தபோது என்னை ராஜாவாக்கினவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் என்று எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக, ஜீவனுள்ள தேவனை மட்டுமே ஆராதிக்கத்தக்கதாக, அவன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கத்தக்கதாக அவனை ராஜாவாக்கினேன். ஆனால் அவன் முந்தின ராஜாக்களை பார்க்கிலும் கேடுள்ளவனாக விக்கிரகங்களை ஆராதித்து சேவித்து தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டு தன்னுடைய குடும்பத்தில் நஷ்டம் உண்டாக்கினது போல நீங்களும் நானும் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சாட்சியாக சொல்ல விரும்புகிறார்.